பூனை எலி நண்பர்களான கதை. ஒரு காலத்தில் ஒரு சிறிய வீட்டில் எலி குடும்பம் வசித்தது. அந்த வீட்டில் ஒரு பூனையும் இருந்தது. எலிகள் எப்போதும் பயந்து ஓடிக்கொண்டே இருந்தார்கள். பூனை பார்த்தால் அவர்கள் ஒளிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஒரு சிறிய எலி திடீரென பிடிபட்டது. பூனை அதை பார்த்தது. ஆனால் அதனை சாப்பிடாமல் சிந்தித்தது. எப்போதும் சண்டை போடுவதற்கு பதிலாக நண்பர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று பூனை நினைத்தது. பூனை எலியிடம் மெதுவாக சொன்னது, நீ பயப்படாதே, நான் உன்னை சாப்பிட மாட்டேன். நாம நண்பர்களாக இருப்போம். முதல் முறையில் எலிக்கு நம்பிக்கை வரவில்லை. ஆனால் சில நாட்கள் கழித்து பூனை உண்மையில் எலிக்கு தீங்கு செய்யவில்லை என்பதை கண்டது. பின்னர் எலியும் பூனையும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தன. அவர்கள் சேர்ந்து பால் குடிப்பார்கள், வீட்டின் கூரையில் ஓடி பார்ப்பார்கள், சிரித்து மகிழ்வார்கள். வீட்டாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. பூனை எலியோடு நண்பனாகிவிட்டதே. இறுதியில் எலியும் பூனையும் உணர்ந்தார்கள். உண்மையான நண்பன் என்றால் பயம், கோபம் எல்லாம் இல்லாமல் அன்பாக இருப்பவன் தான்.